அடிக்கடி சிறுநீர்ல மாற்றம் ஏற்படுதா? தூங்கி எந்திரிச்ச உடனே உங்க முகம் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். கிட்னி பாதிக்க ஆரம்பிச்சா உடம்பு முழுக்க இம்பேலன்ஸ் வரலாம். பெயின் கில்லர் செல்ஃபா நம்ம எடுத்துக்கவே கூடாது. அது முக்கியமா கிட்னியை ரொம்ப ரொம்ப பாதிக்கும். பிபி அதிகமா இருந்தா, சுகர் அதிகமா இருந்தா கிட்னியில் உள்ள சிறிய ரத்த நாளங்கள்னு சொல்லுவோம், அது பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு கிட்னில ப்ராப்ளம் வரும். உடல் சோர்வு, அடிக்கடி பிச்சுக்கிறது, பிபி அதிகரிப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு நமக்கு வார்னிங் கொடுக்குது. வயிறு எம்டியா இருக்கும்போது இந்த முத்ரா செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்ணும். கிட்னி ப்ராப்ளம் வராம தடுக்கும். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம யோகம் வெல்னஸ் சேனல்ல கிட்னி டேமேஜ் ஏன் வருது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி நமக்கு கிட்னில ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா இயற்கை முறையிலையும் உணவும் பழக்க வழக்கங்கள் மூலியமாவும் முத்ராஸ் மூலியமாவும் எப்படி சரி செஞ்சுக்கலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க உடம்புல வீக்கம் வருதா? அடிக்கடி சிறுநீர்ல மாற்றம் ஏற்படுதா? தூங்கி எந்திரிச்ச உடனே உங்க முகம் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கு. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். உஷாரா இருந்துக்கோங்க. உங்க கிட்னில ப்ராப்ளம் வரப்போகுது அப்படிங்கிற சிக்னல் தான் நமக்கு கொடுக்குது. ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணாம அதை நம்ம கவனத்துல வச்சு இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பல பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆரம்பத்துல தெரியாது. இது சைலண்டா நமக்கு தெரிய வரும். அதனால தான் இது சைலண்ட் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுது, வாட்டரை பேலன்ஸ் பண்ணுது, மினரல்ஸையும் பேலன்ஸ் பண்ணுது. கிட்னி பாதிக்க ஆரம்பிச்சா உடம்பு முழுக்க இம்பேலன்ஸ் வரலாம். கிட்னி பாதிப்பு ஏன் வருது? நிறைய காரணங்கள் இருக்கு. ஜங்க் ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டு, அதே மாதிரி தண்ணி நம்ம நிறைய குடிக்காம இருப்போம், ஆல்கஹால் எடுத்துக்கிறது, ஸ்மோக்கிங் பண்றது, கூடவே நமக்கு ஏதாவது ஒரு வலி வந்துருச்சுன்னா நம்ம மெடிக்கலில் போயிட்டு செல்ஃபாக பெயின் கில்லர் வாங்கி போட்டுப்போம் இல்லையா? பெயின் கில்லர் செல்ஃபாக நம்ம எடுத்துக்கவே கூடாது. அது முக்கியமாக கிட்னியை ரொம்ப ரொம்ப பாதிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரியே ஹை பிபி இருந்தாலும் கிட்னி பாதிக்கும். உப்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் கிட்னி பாதிக்கும். அதனால உப்பு நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, கிட்னி ரத்தத்தை தினமும் ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் பிபி அதிகமாக இருந்தால், சுகர் அதிகமாக இருந்தால் கிட்னியில் உள்ள சிறிய ரத்த நாளங்கள்னு சொல்லுவோம், அது பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு கிட்னில ப்ராப்ளம் வரும். இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உஷாரா இருந்துக்கங்க. காலில் வீங்குறது, முகம் வீக்கம் இருக்கிறது, உடல் சோர்வு, அடிக்கடி பிச்சுக்கிறது, பிபி அதிகரிப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு நமக்கு வார்னிங் கொடுக்குது. அதனால நாம இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இப்ப நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, அதே மாதிரி தண்ணீர் குறைவா குடிக்கிறது, உட்கார்ந்துட்டு வேலை செய்யறது, நடைப்பயிற்சி கிடையாது, ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது. நம்ம எப்பயுமே எல்லா உறுப்புகளுமே பாதிக்கிறது பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு, டீப் ஃப்ரை இருக்கு இல்லையா? இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது உடம்புல இருக்கிற உள் உறுப்புகள் பாதிக்கப்படும். அதனால எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளோ நாம இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரியே லேட் நைட் ஃபுட் எடுத்துக்கிறோம் இல்லையா? அதுவும் இப்போல்லாம் அதிகமாக ஒரு இதாக ஆயிடுச்சு, ட்ரெண்டாகவே ஆயிடுச்சு. என்ன? லேட் நைட் பிரியாணி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல ஜீரண சக்தியே வராது. ஸோ இது ரொம்ப ரொம்ப அழுத்தம் கொடுக்கறது சிறுநீரகத்து தான். அதனால சிறுநீரக பை பாதிக்கப்படும். அதனால லேட் நைட் ஃபுட்டு அவசியம் நம்ம எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. சரி, கிட்னி ப்ராப்ளத்துக்கு என்ன செய்யலாம்? தினமும் வாட்டர் நம்ம நிறைய குடிக்கணுங்க. சரி, கிட்னி ஆரோக்கியத்திற்கு என்ன பண்ணலாம்? தினமும் தேவையான அளவு நம்ம தண்ணீர் குடிக்கணும். தண்ணி குடிச்சாலே கிட்னி ஆரோக்கியத்திற்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரியே உப்பு நாம குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமாக உப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்னியை பாதிக்கும். அதே மாதிரியே பார்லி தண்ணி, அதாவது ஒரே ஒரு டம்ளர் பார்லியில் நல்லா 2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா சூடாக்கி அதை தண்ணியை நாம் பார்லியை ஊற வச்சு அந்த தண்ணி குடிக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கிட்னியோடைய சப்போர்ட்டுக்கு பார்லி தண்ணி ரொம்ப முக்கியம். தினமும் 20லேருந்து 30 நிமிஷம் நம்ம நடைப்பயிற்சி செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கிட்னிக்கு எல்லா உறுப்புகளுக்குமே நடைப்பயிற்சி முக்கியம். கிட்னிக்கு நம்ம வர்ணமுத்ரா பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்ப மாதிரி தான் நம்மளுடைய பஞ்சபூதங்கள்ல நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு, இந்த 5 பஞ்சபூதங்கள்ல வச்சு தான் நாம் உடலை சரி பண்ண போகிறோம். இன்னைக்கு வர்ணமுத்ரா பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுண்டு விரலையும் இந்த கட்டை விரலையும் மட்டும் நீங்கள் இப்படி லைட்டாக அழுத்தம் கொடுங்க. லைட்டாக கொடுத்தா போதும், ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. இதை நாம் 5 to 10 நிமிஷம் கம்பல்சரி செய்யணும். இது நீங்கள் எப்போ வேணாலும் செய்யுங்க. வயிறு எம்டியாக இருக்கும்போது இந்த முத்ரா செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்ணும். கிட்னி ப்ராப்ளம் வராமல் தடுக்கும். இந்த முத்ரா நம்ம உடலில் இருக்கிற நீரோடைய சமநிலைக்கு உதவும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்கிற வரைய உணவு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய்,
தர்பூசணி, நீர் சம்பந்தப்பட்ட காய்கறிகள், அதாவது பூசணி இருக்கு இல்லையா, அது, மோர், கீரை, எலுமிச்சம்பழம் தண்ணீர், இது எல்லாமே வந்து நமக்கு உடம்புக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும். இந்த தண்ணிலாம் வந்து நிறைய நமக்கு தேவைப்படுது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க, நீர் ஆகார உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம கிட்னிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். உடற்பயிற்சி மூலமாக அதை ஆரோக்கியமாக நம்ம பாதுகாக்கணும். ஆரம்பத்திலே முக்கியமாக இதை நம்ம கவனத்தில் எடுத்துட்டு இதை நம்ம கிட்னியை சேவ் பண்ணிக்கலாம். இயற்கையோடு இணைஞ்சு ஆரோக்கியமாக வாழுங்கள். இது போன்ற இயற்கை மருத்துவ தகவலுக்கு நம்மளுடைய யோகம் வெல்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.